Hi guys, hi Kash viewers. So நான் உங்களோட ஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெண்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு விஷயம் ஹேர் தான் நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி எந்த அளவுக்கு அழகாக பராமரிக்கிறதுலே வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட் தெரியும்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் ஹேரை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அம்மாவோட கைவண்ணம். என்னுடைய ஹேர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அம்மாவோட கைவண்ணம் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்பொழுது நல்லா எண்ணெய் வச்சு நல்லா வந்து பின்னி அவங்க வந்து பொனிட்டெல்லாம் போட்டு இது பண்ணிலாம் விடுவாங்க. ஸோ அப்படி இருந்தது வளர்ந்தது தான் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேர் நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய பேர் யூஸ்வலாக என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சில்கியாக இருக்குது உங்களோட ஹேரு, எப்படி வந்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குமா ஹேர் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் வந்துட்டு எனக்கு அம்மா ஞாபகம் தான் வரும். ஸோ அம்மா சச்சஸ் வீட்டில் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து எண்ணெய் வைப்பாங்க. அண்ட் என்னோடய அம்மா வச்சது பார்த்திங்கன்னா டாபர் ஆம்லா. ஸோ டாபர் ஆம்லா வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா ரூட்லலாம் நல்லா வச்சு எவ்ரி டே வைப்பாங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம். ஆனால் இப்போது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வைக்கிறாங்களான்றதே ஒரு குவெஸ்டின் மார்க்காக இருக்குது. யாருமே வைக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு ஸ்டைலிஷாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அட் சேம் டைம் நல்லா லாங் ஹேர் வேணும்னு நினைப்போம். ஸோ ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும். நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஏதாச்சும் ஒரு நாள் எடுத்திங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஃபுல்லாக ஸ்கேல்ப் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயம் வந்து நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் எல்லா ஸ்கேல்ப்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ என்ன மாதிரியான எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் பாடி இருக்குது. என்னென்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஹாட் பாடி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்ல கோல்ட் பாடியாக இருக்கும். ஹாட் பாடியாக தான் நீங்கள் வெறும் நல்லெண்ணெய் தடவுங்க. அண்ட் கோல்ட் பாடியாக தான் நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா 3 மிளகாய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், மஞ்சள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு வந்தோடனே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் போய் குளிச்சிடுங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆகாது. அதே மாதிரி 5 minutes கூட எனக்கு ரொம்ப கோல்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா வச்சுட்டு தலை ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஷியக்கா போட்டு குளிச்சிடுங்க. இதுதான் ஸ்ரீயோடைய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இன்கேஸ் நான் வந்து வெளியில் போகிறேன், எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் நல்ல பிராண்டட் ஷாம்பு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு கிளினிக் ஆல் கிளியர் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி எண்ணெய் வச்சுட்டு நான் கிளினிக் ஆல் கிளியர் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப பிராண்ட் இல்லாத ஒரு ஷாம்பு தான். பட் டாண்ட்ரஃப்க்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்னால் இந்த ஷாம்பு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பர்சனலாக நான் ட்ரை பண்ணேன். நிறைய மாதிரியான பிராண்ட் ஷாம்பூஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பிசியிலேருந்து நிறைய மாதிரி. பட் எனக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்கள் வந்து குளிக்கிற மெத்தட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஷாம்பூஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சில பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கூட ஆகும், இது மாதிரிலாம் இருக்கும், நிறைய ஹேர் ஃபால் ஆகும். பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா ஷியக்காய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய அம்மா டெய்லி வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பவுடராக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருவாங்க. நான் எவ்ரி சண்டே எடுத்துகிட்டு நான் எதுவுமே அந்த டேஸ் வந்து நான் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்க மாட்டேன். ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டோட்டலாக என்னோடய ஹேர் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து ஒரு கேர் எடுத்து நான் பண்ணுவேன். ஸோ ஓகே, என்னுடைய ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்களா, ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிங்கன்னா நேவா. ஏன் நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதிரி கைண்ட் ஆஃப் வேவி ஹேர் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து சுருட்ட முடி, ஸோ கைண்ட் ஆஃப் வேவி ஹேர் தான் இருக்கும். பட் இந்த ஷியக்காய், அதாவது பார்த்திங்கன்னா நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஷியக்காய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியக்காய் வந்து ஒரு 1 kg வாங்கிக்கோங்க, வெந்தயம் ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க, பச்சை பயிறு ஒரு 1/2 kg, அப்புறம் குங்கங்கொட்டையில் வந்து என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா நரிஷிங், நல்ல உங்களுக்கு வந்து நரிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு புசுன்னு இருக்கும் ஹேரை. ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஆல் டுகெதர் நல்லா கொஞ்சம் வந்து வெயில் டிரெக்டாக படாமல் கொஞ்சம் நிழலில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறமா போயிட்டு மிஷினில் போயிட்டு கொடுங்க. ஏன்னா வந்து மிக்சியில் போட்டு நம்மளால் அரைக்க முடியாது அது. ஸோ மிஷினில் கொடுத்துட்டு பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு பவுடராக கொடுத்துட்டாங்க அப்படின்னும்பொழுது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸ்டார்டிங் நிறைய ஆயில் வச்சதுனால ஒரு 2 to 3 வாஷ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கே ஃபீல் பண்ணுவோம் ஆயில் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒன்று விட்டுடலாம். ஆயில் போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஃபீல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளினிக் ஆல் கிளியர் இருக்குல்ல, ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது நிறைய பேர் நிறைய விதமான ஷாம்பு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருந்ததுன்னா ஓகே. பட் எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவ்வளோ ஒரு 1 ml வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 drop or 3 drops ஆஃப் ஷாம்பூஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
அதிகமாக நீங்கள் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷியக்கா போடுறதுக்கு யூஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோண்டு ஷாம்பூ அதுவும் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து ஓரளவுக்கு பட்டும் படாதமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷியக்கா போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. அண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சாதான் உங்களுக்கு வந்து ஹேர் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரையர் போடுறதுனாலையோ இல்லை வந்து அயன் பண்ணுறதுனாலையோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இருக்காது. நீங்கள் இதே மாதிரி ஷியக்கா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இதுதான் மெயின் விஷயம். என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க அது கேர்லியாக தானே எனக்கு இருக்கும் அப்படி இருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப வேவியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து பின்னி 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 வந்துட்டு வேவியாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் போவோம் நம்ம, அப்போ பின்னி பின்னி வச்சுட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு சர்டைன் ஏஜில் வந்து ரொம்ப வேவியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நான் ஷியக்கா போடும்போது இன்றைக்கி நான் பின்னி வச்சாலுமே நெக்ஸ்ட் டே நான் கோம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆகிடும். அட் த சேம் டைம் நம்ம வந்து முடிஞ்சதுன்னா ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு நெல்லிக்காய் ஒரு 5 நெல்லிக்காய் நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு தேன் கலந்து குடிங்க எம்டி ஸ்டொமக்கில். அது வந்து நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். அண்ட் வந்துட்டு ஹேர் ரூட் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆகிடுவீங்க. அண்ட் ஃபேஸும் க்ளோ ஆகிடும், எல்லாமே க்ளோ ஆகிடும். அண்ட் மெயின் ஸ்கேல்ப் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸும் வந்து நல்லாயிருக்கும். பிம்பிள்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹேர் ஸ்கேல்ப்பில் நல்லா எண்ணெய் வைங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டைலிஷாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி எண்ணெய் வச்சுட்டு அடுத்த செகண்டே குளிச்சிடுங்க. இப்படி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபாலே ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட பேஸ். அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்பயும் நான் வந்து அதை வீட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப் கேஷ். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.